இப்போ அவங்க அங்க தான் இருந்தாங்களான்னு எனக்கு இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கேன். கிரேட் மென்டார், எனக்கு வந்து ஒரு அமேசிங்கான ஃப்ரெண்ட் அண்ட் இஸ் லைக் ஃபேமிலி. ஒன்றும் புரியல எனக்கு இவங்க எல்லாம் இருக்கட்டும். இதுக்கப்புறம் உங்க ஃபோனை வாங்கி அதெல்லாம் டிலீட் பண்ணும். குக் வித் கோமாளியில் பிரியங்காவுக்கும் மணிமேகலுக்கும் நடந்த சண்டையை தான் இப்போ சோசியல் மீடியாவே பேசிக்கிட்டு இருக்கு. மணிமேகலை வெளியிட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நான் குக் வித் கோமாளியில் இதுக்கப்புறம் வரமாட்டேன், நான் ஆங்கராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பிரியங்கா வந்துட்டு என்கிட்ட நடந்துக்கிட்ட விதம் சுத்தமாக பிடிக்கல, இதை பற்றி நான் ப்ரொடக்ஷன் டீம் கிட்ட சொல்லும்போது அவங்கக்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போமா, அவங்க தான் சீனியர் ஆங்கராக இப்போதைக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, என் தன்மானத்தை இழந்து நீங்கள் கொடுக்குற காசுக்காக நான் அவங்கக்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போகணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் வந்துட்டேன்ற மாதிரி வீடியோ விட்டுருந்தாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மணிமேகலைக்கு சப்போர்ட்டாக வந்து பேசியிருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா சுசித்ராலாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு பிரியங்காவை பற்றி அப்பயே தெரியும், அவள் எப்பயுமே டாமினேட் தான் எல்லாரையும் பண்ணிக்கிட்டு இருப்பா, அவள் தான் பெரிய ஆள்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பா, அந்த விஷயம் எனக்கு சுத்தமாக அவகிட்ட பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலைக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருந்தாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிரியங்கா வந்துட்டு என்னோட வழி தனி வழி, நான் எனக்கு பிடிச்சது தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. போட்டு கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா மணிமேகலையோட ஃபேன்ஸ் எல்லாம் அந்த ட்வீட்டுக்கு ரீட்வீட் பண்ண பிரியங்காவும் அந்த ட்வீட்டை வந்துட்டு டெலீட் பண்ணிட்டாங்க. புகழ், பணம், தொழில், வாய்ப்பு அப்படின்னு எதுவாக இருந்தாலும் சுயமரியாதை மட்டும் யாருக்கிட்டையுமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன், பணம் புகழ் எல்லாமே ரெண்டாம் பட்சம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தருணத்தில் நான் குக் வித் கோமாளிக்கு ஒரு தேங்க்ஸை சொல்லிட்டு, இது மாதிரி ஒரு ஆளை என்கிட்ட காட்டினதுக்காக அதுக்கு ஒரு தேங்க்ஸை சொல்லிட்டு நான் அந்த ஷோ விட்டு வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லி மணிமேகலை வெளியில் வந்துட்டாங்க. இதற்கான ரிப்ளை வீடியோ வந்துட்டு போட சொல்லி பிரியங்கா கிட்ட ஹேட்டர்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் பிரியங்கா வாய் திறந்து பேசுவாங்க அப்படின்னு தோணுது. யார் மேலே தப்பு இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தையும், விஜய் டிவி ஓவராக தூக்கி வச்சுட்டு பிரியங்கா ஆடுறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் அதற்கான காரணத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க.